நம் மனதில் இருப்பதை யாரிடம் பகிர வேண்டும் என்பதற்கு இத்திருப்பாடல் கூறுகிறது. நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவரிடம் திறந்து கொட்டுங்கள், ஏனெனில் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிக்கின்றீர். அதனால் இத்தவகாலத்தில் மனதார உதவ அழைக்கும் இத்திருப்பாடலுக்கு செவிமடுப்போம். திருப்பாடல் 62. கடவுளின் செயல்களுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். ஒருவரை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குதீர்? நீங்கள் எல்லோரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவீர். அவர் இருக்கும் உயர் நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர். பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர். அவர்களது வாயில் ஆசி மொழி, அவர்களது உள்ளத்திலோ சாம மொழி. நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. என் வலிமை மிகு கற்பாரையும் புகலிடமும் கடவுளே. மக்களே, எக்காலத்திலும் அவரையே வயிற்று எரிச்சல், வாய்வு தொல்லையிலிருந்து குணம் பெற வேண்டி, வேலை தடையின்றி கிடைக்க வேண்டி, கால் விரலில் உள்ள புண் குணமாக வேண்டி, கண் பார்வை கிடைக்க வேண்டி, வைரஸ் நோய்கள் பரவாமல் குணமாக வேண்டி, சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டி, காதில் இருந்து நீர் வடிதல் குணமாக வேண்டி, சளி தொல்லையிலிருந்து குணமாக வேண்டி, புதிய வீடு வாங்க வேண்டி, கண் திஷ்டியிலிருந்து விடுதலை வேண்டி, விவசாயம் நல்ல முறையில் நடக்க வேண்டி, புதிதாக நடக்க இருக்கும் தொழில் முயற்சிக்காக வேண்டி, பூரல் கடியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க வேண்டி, கணவன் மனைவியிடம் ஏற்படும் சந்தேக பிரச்சனை நீங்க வேண்டி, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டி, பண பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற வேண்டி, குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நீங்க வேண்டி ஜெபிக்கிறார்கள்.
சூனிய கட்டுகளில் இருந்து விடுதலை வேண்டி, தலையில் ஏற்படும் வலி குணமாக வேண்டி, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் விரைவில் குணமாக வேண்டி, செய்வினை கோளாறு நீங்க வேண்டி, பைல்ஸ் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக குணப்பெற வேண்டி, இளநரை நீங்க வேண்டி, வயிற்று வலியிலிருந்து குணமாக வேண்டி, இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று விரைவாக வேலை கிடைக்க வேண்டி, தலையில் உள்ள அலர்ஜி முழுவதுமாக நீங்க வேண்டி, வேலைக்கான தேர்வில் வெற்றி பெற்று வேலை கிடைக்க வேண்டி, இக்கட்டான நிலையில் உள்ள குழந்தை தானாக செயல்பட வேண்டி, குழந்தை சீக்கிரமாக பேசவும் நடக்கவும் வேண்டி, துறவற வாழ்வு அதிகாரிகள் அனைவரையும் பரிவும் இரக்கமும் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டி, காலில் ஏற்பட்ட காயங்கள் விரைவில் குணமாக வேண்டி, கல்லடைப்பு நோயிலிருந்து முழுவதுமாக குணமாக வேண்டி, உடலில் உள்ள தழுவுகள் மறைய வேண்டி, நிம்மதியான தூக்கம் வேண்டி, மன உளைச்சலில் இருந்து மீண்டு வர வேண்டி, நல்ல முறையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று விரைவில் குணம் பெற வேண்டி, மலச்சிக்கலில் இருந்து விடுதலை வேண்டி, செரிமான பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற வேண்டி, கிடைத்த வேலை நிரந்தரமாக இருக்க வேண்டி, வெளிநாட்டு பயணத்தை ஆசீர்வதித்து மீண்டும் இந்தியாவிற்கு நலமுடன் திரும்ப வேண்டி, கண் பார்வை கிடைக்க வேண்டி, வயிற்று புண்களில் இருந்து குணம் பெற வேண்டி ஜெபிக்கிறார்கள். பேருந்து பயணத்தின் போது பாதுகாப்பு வேண்டி, இருதய நோயிலிருந்து குணம் பெற வேண்டி, அலர்ஜி தும்மலில் இருந்து விடுதலை பெற வேண்டி, முடி கொட்டுதலில் இருந்து குணம் பெற்று முடி அடர்த்தியாக வளர வேண்டி, வயிற்று கிருமிகள் நீங்கி சுகம் பெற வேண்டி, கண் வீக்கம் மற்றும் ஊரலில் இருந்து குணம் பெற வேண்டி, ஆபரேஷன் நடந்த இடத்தில் வலி விரைவில் குணமாக வேண்டி, குடல்புண் தொடர்பான பிரச்சனையிலிருந்து குணமாக வேண்டி, தொண்டையில் உள்ள கிருமி அழிந்து அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குணமாக வேண்டி, கப்பலில் இருந்து சீக்கிரமாகவும் பாதுகாப்பாகவும் வீடு திரும்ப வேண்டி, தொண்டையில் உள்ள சதை பூரணமாக குணமாக வேண்டி ஜெபிக்கிறார்கள். Yeah.
நாள் நிறைவு செய்பவராகவும் இருக்கின்றார். அதனால் ஆண்டவரை நாம் மீண்டுபடுத்த நன்றி கூறி ஜெபிப்போமாக. திருப்பாடல் 65. கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நீர் எங்கள் குற்றப்படிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உரைத்திடுவர். உமது இல்லத்தில் உமது திரும்பியும் கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தக செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியை பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகிர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலைவில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை இல்லை. வல்லமையை இடைக்கச்சையாக கொண்டு உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்கள் இனங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் தடையில்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை பழிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைத்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொடுக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையால் இணைந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்திக் கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. ஆமென். இதய அமைதியே இறைவா, இந்த தெய்வீக திருவிருந்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க புரியும்
என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.